கூல்பேட் இந்த கம்பெனி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறக்க முடியுமா அப்படின்னு பல பேர் கேட்குறீங்களா? ஆமாம், கூல்பேட் லைட் இந்த மாதிரி சூப்பர் மொபைலாக ஆரம்பத்தில் கொண்டாந்தாங்க. ரொம்ப அதிரடியாக இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. அதே அதிரடியோட காணா போயிடுறாங்க. அப்புறம் திருப்பி வர்றாங்க, திருப்பி காணா போயிடுறாங்க, வர்றாங்க போடுறாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. போக்குவரத்து சின்னசாமின்னு பேர் வச்சிடலாம் போல் அவங்களுக்கு. ஸோ இப்போ அந்த போக்குவரத்து சின்னசாமி கூல்பேட் கம்பெனிலேருந்து கூல் 3+ அப்படின்னு ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேசிக் என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் ஃபோன். ரெட்மி 7A இல்லாட்டி ரியல்மி C2 இந்த மாதிரி மொபைல் ஃபோனோட கம்பீட் பண்ணுறதுக்காக அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கூல்பேட் கூல் 3+னு கொண்டாந்துருக்காங்க. இந்த பதிவில் இந்த கூல் 3+ஐ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த மொபைல் ஃபோன்களில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 6000 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான மொபைல் ஃபோனா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் கிரி சொன்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு புதிய பதிவு போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். இப்போ வீடியோ ஆரம்பிப்போமா? ஓகே, கூல்பேட் கூல் 3+. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு புக்கு வாங்கின மாதிரி இருக்குது. அவ்வளோ சிறுசாக ஃப்ளாட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே மொபைல் ஃபோன் இருக்கா இல்லை சார்ஜர்லாம் கொடுப்பாங்களா, தனியாக வாங்கிக்கணுமா தெரியல. அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். சார் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.280 பாடியில், 0.371 ஹெட்டில். இது வந்து இந்திய அரசாங்கம் அனுமதிக்கக்கூடிய 1.6 விட கம்மியான வேல்யூ. என்கிட்ட இருக்கிறது 3GB மற்றும் 32GB ரேம் வேரியண்ட். இதோட விலை பார்த்தீங்கன்னா 6500 ரூபா. 5000 ரூபாய்க்கு 2GB வேரியண்ட் கூட இதில் இருக்குது. சரி, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். நம்மளுடைய ஆஸ்தான அன்பாக்சிங் கத்தியை திறந்து இந்த போட்டியவும் திறக்கிறோம். ஓகே, பொட்டியை திறந்தாச்சு. பொட்டியை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே மொபைல் ஃபோன் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆஹா, இவனும் கிரேடியன்ட் கலரில் கொண்டாண்டாங்க. மொபைல் ஃபோன் முழுக்க பிளாஸ்டிக்கால் பண்ணது. பிளாஸ்டிக் பாடி மொபைல் ஃபோனாக இருந்தாலும் அந்த கிரேடியன்ட் ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப ஷைனிங்கான கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்குது. சரி, இப்போ நம்ம மொபைல் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நல்ல வேலை ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. சாஃப்ட் ஜெல் டிபியூ கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக யூசர் மேனுவல், குவிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் கொண்ட ஒரு சார்ஜிங் கேபிள். கண்டிப்பாக இதை நான் பார்க்காமே சொல்லுவேன், 5V 1A சார்ஜர்னு. 2A சார்ஜர் எங்கே கொடுக்க போகிறாங்க? இதில் சிம் எஜெக்டர் பின், அவ்வளோதான். இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நான் ரிமூவ் பண்ணிடுவோம், ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் இது கிடையாது. மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து மோனோ ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கிடையாது. ஒரு இடத்துக்குள்ள மைக் இருக்கும். இன்னொரு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பவர் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ்க்கான இடம். லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ட்ரே. இது ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே. இதில் வந்து டெடிகேட்டட் SD கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா 13 MP கேமரா, சிங்கிள் LED ஃப்ளாஷோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பின்னாடி இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே 5.71 இன்ச் HD+ IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நாச் இருக்குது. நாச்சுக்கு மேலே இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. நாச்சுக்குள்ளே 8 MP கேமரா இருக்குது. ஆண்ட்ராய்டு பை அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூல் UI அப்படிங்கிற ஸ்கின் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கு தீம் இன்ஜின் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு நைட் மோட் இருக்குது. அடுத்தபடியாக பேட்டரி அண்ட் பவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு பவர் சேவிங்னு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் தேவையான எனக்கு புரியல. டூயல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு க்ளோனிங் இருக்குது. கேம் பூஸ்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஒரு சில ப்ரௌசர், நியூஸ், UC ப்ரௌசர் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஒன்றும் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5.7 இன்ச் IPS LCD பேனல், 720p ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளே ஓகே, நார்மலாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் சூப்பர்னு சொல்லிட முடியாது, ரொம்ப ஒன்றும் மொக்கேன்னு சொல்லிட முடியாது. கலர்ஸ் கொஞ்சம் பஞ்சியாகவே இருக்குது. பிரைட்னஸும் நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒரு பேசிக்கான ஹார்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கினுடைய A22 ப்ராசஸர், 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே 2GB ரேம் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. 3000 mAh தான் பேட்ரி. எந்த விதமான தேவையான சென்சர் எதுவும் கிடையாது. உங்களுக்கு லைட் சென்சர், ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சர் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மித்தபடி கைரோஸ்கோப் சப்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. கேம்ஸ் விளையாடலாம். பேசிக் கேம்ஸ் மட்டும் நீங்கள் தாராளமாக அந்த மொபைல் ஃபோனில் விளையாடலாம். கொஞ்சம் ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம் போட்டாலுமே திணற ஆரம்பிக்குது. ஒடிசி விளையாடும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோத்துக்கு ஃப்ரேம் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சு போயிடுது. மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸிங் பவர். கூல்பேட் கூல் 3க்கு அடுத்து வந்த ஒரு மொபைல் ஃபோனாக கூல்பேட் கூல் 3+. மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரெட்மி 7A வந்துடுச்சு,
அப்புறம் ரியல்மி C2 இருக்குது, ஏன் லாவா மொபைல் ஃபோன் கூட இருக்குது. அதுல எல்லாம் இல்லாத ஒரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போதுமான அளவுக்கு ஸ்பீடாகவும் இல்லை. நான் எப்போ கிளிக் பண்ணுறேன் அது எவ்வளோ நேரம் கழித்து ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்களா? ஃபேஸ் அன்லாக்குமே ஸ்லோவாக தான் இருக்குது. இதனால தான் மித்த இந்த ரெட்மி, ரியல்மி இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரே இல்லாமல் அவங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷனை ஃபேஸ் அன்லாக்ஸ் ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்காக பண்ணிடுறாங்க. நார்மல் யூசேஜுக்கே 3000 mAh கண்டிப்பாக பத்தாது. அதேமாதிரி இவங்க கொடுத்துக்க ப்ராசஸரும் ஒரு அண்டர் பவர்டு ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கூல்பேட் கூல் 3+ நீங்கள் வாங்குறதுக்கு ரெட்மி 7A இல்லாட்டி ரியல்மி C2 தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம். என்னடா கேமரா பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேமரா சாம்பிள்ஸ் 2-3 போட்டு விட்றேன் பாருங்கள். பட் இந்த மொபைல் ஃபோன் மேலே எனக்கு அவ்வளோவா இது ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான பிரியம் இல்லை. அதனால இதோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். எண்டு கார்டு போட்டதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்குங்க. ஆனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலைன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதில் என்ன இருக்குது, இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.